தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. நவம்பர் 20, 1916. நவம்பர் 20, 1916. இங்க வரும்போது இந்த டேட் தான் கேள்வி. நவம்பர் 20, 1916. டேட் படிச்சிருந்தோமா? எதுக்கு டேட் படிச்சிருந்தோம்? எதுக்கு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஏகப்பட்ட டேட் படிச்சிருக்கோம். எத்தனை டேட் ஞாபகம் இருக்குன்றதான் பிரச்சனை. ஞாபகம் இருக்கும், படிக்கலாம். இப்போ சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இதுலயே இன்னொன்னு படிப்பீங்க. நம்ம சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் படிக்கிற மாதிரி சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் படிப்போம். அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா படிக்கும் போது படிக்கலாம். இப்போ நீங்க சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அது வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. சில இடத்துல இந்த லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கறத மொழிபெயர்க்கும் போது ஒரு சில மெட்டீரியல்ல தென்னிந்திய தாராளமய கூட்டமைப்பு அந்த மாதிரி வந்து மொழிபெயர்க்கிறாங்க. அது லிபரல் அப்படிங்கிற எல்பிஜின்னு படிப்போம்ல, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயம், தனியார் மயம், உலகமயம்னு அந்த மாதிரி அந்த லிபரல்ங்கிற வார்த்தைக்கு அந்த தாராளம் அப்படிங்கிற அந்த டைரக்ட் கூகுள் டிரான்ஸ்லேஷன் மாதிரி ஒரு சில இடத்துல கொடுத்துறாங்க. பட் அது அப்படி இல்ல. தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் சரி. ஸ்கூல் புத்தகத்துல நல்ல அழகாவே மொழிபெயர்த்திருப்பாங்க. சரி, டேட் படிச்சு வச்சுக்கோங்க. நவம்பர் 20, 1916. இங்கிட்டு வரும். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஆரம்பிக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள் யாரெல்லாம் அப்படின்னு அந்த பேரு படிச்சு வைங்க. அப்படியே அந்த நபர்களோட பேரை கொடுத்து இதுல யாரு வந்து இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தொடங்கியவர்களுள் அந்த பொருந்தாதவர்கள் யாரு அல்லது ஆட்மேன் அவுட், பொருந்தாதது எது, அந்த மாதிரி ஒரு வார்த்தையில அந்த மாதிரியான கொஸ்டின் டைப்ல கேட்கறாங்க. அதனால இதை படிச்சிருங்க. மருத்துவர் சி நடேசனார், சர் பிட்டி தியாகராயர், டி எம் நாயர், அலமேலு மங்கை தாயாரம்மாள் மற்றும் 30 பிராமணர் அல்லாத தலைவர்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, இவங்க எல்லாருமே பெரும் பணக்காரர்கள். நல்ல ஏகப்பட்ட பணம், நிறைய பணம் வச்சிருக்கக்கூடிய செல்வந்தர்கள். ஆனா பிராமணர்களுக்கு இருக்க அளவுக்கு அந்த ஒரு முக்கியத்துவம் இல்லாம போகுது. அப்போ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கல்வியில மற்ற விஷயத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து இன்னும் அந்த அளவுக்கு ரீச் ஆகல. ஏன் ரீச் ஆகல? ஏன்னா அப்போ வாய்ப்பு கொடுக்கப்படல. சரி, அப்போ அதற்கு அந்த வாய்ப்பை கொண்டு வரதுக்கு என்ன வேலை செய்யலாம்? எல்லாரும் சேர்ந்து கூட்டமைப்பாக பாப்புலேஷன், ஒரு சிம்பிள் லாஜிக் தான், பாப்புலேஷன்ல அதிகமா இருக்கும் ஆனா வேலை வாய்ப்புல இல்ல. குறிப்பா அரசு வேலை வாய்ப்புல அதிகமான நபர்கள் இல்ல. எண்ணிக்கையில் அதிகமா இருக்கும் ஆனா அரசு வேலை வாய்ப்புல இல்ல. அப்ப எப்படி கொண்டு வரலாம்? அப்ப கோரிக்கைகள், கேள்வி கேட்கறது, கூட்டமா எல்லாரும் சேர்ந்து அந்த எல்லாருமே பிராமணர் அல்லாத தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஏன் வந்து அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படல அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்றது. பிராமணர்கள் பாப்புலேஷன்ல கம்மியா இருக்காங்க ஆனா எல்லா அரசு அலுவலகத்திலையும் பணியில் இருக்காங்க. கல்லூரிகள்ல பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. இது மாதிரியான இடத்துல இருக்காங்க. அப்ப நமக்கும் அது வேணும். இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிசில கூட இந்த விஷயம் வந்து பெரிய பேசுபொருளா எப்போதுமே இருக்கும். பெண்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுக்கறாங்க, அதனால ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பேசலாம். அது வேற. பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதீங்க அப்படின்னு பேச முடியாது. டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிறீங்க? அதே சமயத்துல ஆண்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு பேசலாம். இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துறாங்க டிஎன்பிசிக்குள்ள, அதனால ஆண்கள் பாதிப்படைறாங்க, அதனால ஆண்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இல்ல ஒன்னும் தவறு இல்ல. அதுக்காக பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கருத்து என்னன்னா, ஒருத்தன் மேலே வந்துட்டானா